ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பார்க்க ஒரு பக்கம் இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான, அதாவது பிஓ எக்ஸாமுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருந்தோம். இடையில அந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் லேட் ஆனதால் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே அதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல யாரெல்லாம் பிஓ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நான் போடுறீங்க பார்க்குறேன். அதில் டெலிகிராம்லேயும் நிறைய பேர் போட்டிருக்காங்க பார்க்குறேன். ஸோ இந்த பிஓ எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. அது என்னென்னா, நம்மளுக்கு 2025 பார்த்தோன்னா ஆனுவல் பிளானரில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணல, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ அந்த 2025 அந்த ஆனுவல் பிளானர் தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ இது டென்டோடியாக அவங்ககிட்ட ஆனுவல் பிளானர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு 51 போஸ்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க நவம்பரில். ஸோ மார்ச் 2026 நோட்டிஃபிகேஷன் வரத்தா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அது ஆகவே இல்லை, வரவும் இல்லை. அப்படியே மார்ச் தாண்டி ஏப்ரல், மே, ஜூலை தாண்டி இப்போ நம்ம ஆகஸ்ட்லேயே நம்ம வந்துட்டோம். ஸோ அதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 2026 ஆனுவல் பிளானரும் அவங்க விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2025. ஸோ 2026 ஆனுவல் பிளானரும் அவங்க விட்டு இருந்தாங்க. ஸோ இது பாருங்க, இது 2026 விடப்பட்ட ஆனுவல் பிளானர். ஓகேங்களா? இதில் ஸோ பிடி, பிஆர்டி அதையும் சொல்லியிருக்காங்க, டெட்டு சொல்லியிருக்காங்க, டெட்டு 2 முறை சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அது கொடுத்துருக்காங்க, செட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அந்த பிஓவை பற்றி எந்த விதமான ஒரு இதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ 2025 கொடுத்து 2026 மார்ச்சில் வர வேண்டியதை இவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் இது என்னன்னா, அவங்க டென்டேட்டிவாக தான் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அவங்க தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது மாற்றத்துக்குரியதாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கலாம். நீங்கள் சமீபத்தில் பார்த்தா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய நானே நிறைய தம்ப்லைன்ஸில் பார்க்குறேன். பிஓ எக்ஸாம் பற்றி நிறைய வீடியோஸ் இதுவாகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்தவரையிலும் டிஆர்பியிலிருந்து ஆனுவல் பிளானரில் அதை பற்றி சொல்லலை, ஆனால் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ போன லாஸ்ட் இயர் அந்த ஆனுவல் பிளானர் இருந்த பிரகாரம் வைக்கணும். ஸோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் இன்னொரு வராமல் இருக்குது. ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் அவங்க பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டெக்னிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நோட்டிஃபிகேஷன்ஸை விட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் டிஆர்பி சைட்லேருந்து நம்மளுக்கு எந்த கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் நியூஸ் பேப்பரில் கூட ஒரு நியூஸ் வந்தது, டீச்சர்ஸ் யூஜி டிஆர்பி வைக்க போகிறதா, ஒரு 2000 ஆசிரியர்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கண்டிப்பாக பிஓ எக்ஸாம் பற்றி அவங்க கண்டிப்பாக பாதர் பண்ணி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் விடாமலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக அப்போ அவங்க சொன்னப்போ 51 போஸ்டிங் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட போஸ்டிங் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ஒன்றியங்கள் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். அந்த பிளாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிஓ வர வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ வேகன்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யாருன்னா ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிஓவும் பார்த்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை நோட்டிஃபிகேஷன் இன்னும் தெளிவாக நம்மளுக்கு இது பண்ணல. ஓகேங்களா? ஸோ அப்போது அப்படி நம்ம அதுக்காக தயாராக இருக்கிறது நம்மளுக்கு முக்கியம் தான். ஏன்னா போஸ்டிங் கம்மியாக வரும் அப்படின்றதுனால நம்ம ஃபுல் ப்ரிப்பேரில் இருக்கணுங்க. ஸோ நம்ம அப்படி பார்க்குறப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் நான் கொடுத்துட்ருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த சிலபஸ் வைஸாக நம்ம தமிழ் கொடுத்துருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 காப்பியங்கள் கொடுத்து முடிச்சிட்டேன். பக்தி இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தமும் கொடுத்தா போல ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ எதுவரையிலும் கொடுத்தேன் அப்படின்றத மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் பார்க்குறேன், பார்த்துட்டு அதனோட கண்டினியூஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் திருமந்திரத்துலேருந்து தர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருன்னா நான் கொடுத்த பிடிஎஃப்லாம் நீங்கள் வச்சுட்ருக்கீங்களா, நோட் பண்ணி வச்சுட்ருக்கீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தமிழ் இது வரலும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதனோட மற்றது நம்ம என்ன பண்ணலாம், சிலபஸ் வைஸாக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம போட்டிருக்கோம், பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் மேக்ஸ் டெய்லி 10 கொஸ்டின்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனதால் பார்த்தீங்கன்னா அதையும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் பிஓ எக்ஸாம் பற்றி நீங்கள் கேட்கறதுனால நம்ம டிஆர்பிக்கு யூஜி டிஆர்பிக்கான இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு பக்கம் போட்டுட்ருக்கோம். அது நீங்கள் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் வைஸாக இப்போ நம்ம பிஓவும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அது இல்லாமல் ஒரு பக்கம் டெய்லி 10 கொஸ்டின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா சிலது கவர்
பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸ் கொடுத்துருந்தோம், பாலிட்டி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம், அதையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 மார்க்ஸ் இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் இருக்குது. அப்போ டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்டேட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து தொகுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுன்றது. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இது பண்ணுங்க. ஒரு பக்கம் சைக்காலஜி நான் உங்களுக்கு வந்து சைக்காலஜி தாங்க அதிகமாக கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7 யூனிட் வந்து உங்களுக்கு நான் வந்து சைக்காலஜி வந்து முடிச்சிருப்பேன். 7வது யூனிட் வந்து முடிச்சுட்டேன். அதனோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7வது யூனிட் முடிச்சுட்டு அடுத்து 8வது யூனிட்லேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ தான் யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அதில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு வந்து பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் பிஓ எக்ஸாம் சொல்லிட்டு மொத்தமாக எல்லா வீடியோஸும் கொடுத்துட்ருப்பேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிஓ எக்ஸாமுக்கு வந்து தமிழ் வீடியோஸ், இங்கிலீஷ் அண்ட் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் தனித்தனியாக வந்து நான் அதை உங்களுக்கு செப்பரேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூவாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் வீடியோவில் வந்து வந்துடும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டு போய் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கண்டினியூஷனாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை பார்க்க போகிறோம். அப்போ யாரெல்லாம் வந்து பிஓ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். தமிழ் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன், சைக்காலஜி நிறைய கொடுத்துருக்கேன், மற்றெல்லாம் வந்து கொண்டு போகணும். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம், நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்துருக்கேன். ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். தமிழ் ஒரு பக்கம், சைக்காலஜி டெய்லி உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே போல் மேக்ஸ் வந்து ஆல்ரெடி எல்சிஎம் HCF தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அதை நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 3-4 டைப் வந்து நான் நடத்திருப்பேன் எல்சிஎம் HCFலையும். அதில் வந்து நம்ம கண்டினியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. கண்டிப்பாக வந்து பியூ எக்ஸாம் படிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு தான் வந்து நம்ம தமிழ் நோட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் நோட்ஸ் வந்து நம்ம நல்லாவே வந்து கொடுத்துருந்தோம். நிறைய புக்ஸ் நிறைய இதில் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வரணும். ஸோ அதே போல் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து பியூ எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருங்களோ வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படி புதுசாக யாருன்னா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பிஓ எக்ஸாம் சார்ந்து உங்களுக்கு வேறு எதனா தேவைப்படுது சார், இந்தமாரி வீடியோஸோ இல்லை இந்தமாரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இருக்கும். ஆமாம், இன்னொரு விஷயம் நான் வந்து மறந்துட்டேன். ஆல்ரெடி நான் 6th 7th சோஷியல் சயின்ஸ் நான் வந்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஓ அப்புறம் வந்து டிஎன்பிசி எல்லாருக்குமே பயன்படக்கூடியது தான். 6th 7th சோஷியல் சயின்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். 8th வந்து நான் சோஷியல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஏன் நிறுத்திட்டேன் அப்படின்னா 6th 7th சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ என்ன வீடியோ பார்க்குறவங்க ஒரு ரெஸ்பான்ஸாக பண்ணியிருந்தாங்கன்னா நான் அது இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பேன், நான் கொண்டு போகல. ஆனால் பிஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 புக்கு சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்புறம் +1 +2 ரொம்ப வந்து சில டாபிக் செலக்டடாக வந்து என்னென்ன சப்ஜெக்டோ அதெல்லாம் வந்து படிச்சிக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அதை படிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் அதையும் நம்ம ஒரு பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதையும் நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம ஒரு பக்கம் வந்து புக் வைஸாக ஒரு பக்கம் நம்ம அதை கவர் பண்ணி போகலாம். சிலபஸ் வைஸாக ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஒரு டெஸ்ட் போல் நடத்தி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அப்போ பிஓ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நாளையிலிருந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம்.